ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராக எங்கள் வீட்டில் லஞ்சு என்னன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வவ்வால் மீன் வாங்கியிருக்கு, சாள மீன் வாங்கியிருக்கு. வவ்வால் மீனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அப்புறமா வந்து சாள மீனை வந்து அவியல் வைக்க போகிறாங்க. நாகர்கோவில் சைட்லலாம் அவியல் வந்து சூப்பராக பண்ணுவோங்க. நாங்கள் வந்து சாள மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாள மீன், நெத்திலி மீன்லாம் அவியல் வச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிடலாம், சாதத்தோடு போட்டு விரை சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாள மீன் வந்து குழம்பு வைக்கிறத விட நம்ம அவியல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. லைக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே அப்டேட் ஆகும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. இதை அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சோறு அடுப்பில் வேகட்டும். சாள மீன் வந்து கழுவி வச்சுருக்குங்க. வவ்வால் மீன் குழம்புக்கு புளி ஊற போட்டிருக்கு. அப்புறம் வந்து குழம்புக்கு தேங்காய், சாள மீன் அவியலுக்கு தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வவ்வால் மீன் வந்து தலையும் 4-5 துண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க. வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு 2க்கும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சாள மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. மசாலா அரைச்சிடலாம். 3 மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேங்காய் 4 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் உருவி போட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து விடணுங்க. அந்த மாதிரி கூட்டு கரைக்க மாதிரி அரைச்சி எடுத்து விடணும். இப்போ மீனில் வந்து தீ விரவி நம்ம வச்சோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா மசாலா உரைச்சிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு விரவி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம், நல்லா மசாலா உரைச்சிரும். இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு நீள சைஸில் வெட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெந்தால் போகிறோம். கொஞ்சோண்டு 2 ஸ்பூனுக்கான திக்காட்டு புளி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். கொதிச்சதுன்னா உங்களுக்கு திக்காயிடுங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. சாள மீன் அவியலுக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு குழம்புக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். மசாலா வந்து ஜீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணும். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டு அரைச்சிக்கிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. போட்டால் தான் மீன் குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். மிளகு ஜீரகம் போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டாச்சு. வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் தான். இப்போ தேங்காய்ங்க. சோம்பு பூண்டெல்லாம் போடாதீங்க, போடாமல் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு அந்த அலுமினிய கடாயில் தான் வைக்க போகிறேன். மண்சட்டி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வச்சுக்கிடலாம். மும்பையிலேருந்து வாங்கின சட்டிங்க. இதில் நம்ம பழைய சேலையெல்லாம் போட்டாச்சுன்னா அந்த சட்டி கொடுப்பாங்க நமக்கு. வீட்டு முன்னா வருவாங்க, பாண்டி வேலான்ட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா இந்த பாத்திரங்கள்லாம் நமக்கு கிடைக்குங்க. எது வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பாத்திரம் வச்சுருப்பாங்க. நம்ம போதுமான அளவுக்கு துணி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்தபடி தருவாங்க. இப்போ புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் கொஞ்சம் அதிகமாக கரைக்கணும், நார்மல் குழம்போட சாம்பாரோட. அதே மாதிரி மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழங்க. இதுன்னா கையை விட்டு பிசைஞ்சு போட்டுக்கிடுதேன். கரைச்சியும் போடலாம். நீங்கள் சிலவங்க தாளிசத்தில் போட்டு கசக்கி போடலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு நாங்கள் தாளிக்கவே மாட்டோங்க. தாளிக்காமல் தான் வைப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வந்து. நான் மும்பை போனதுக்கப்புறம் தான் தாளித்து பழகினேன். அதுக்கப்புறம் அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தாளிக்காமல் சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டேக்கு. இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீன் ஆட் பண்ணிடலாம். வவ்வால் மீனுங்க, குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உப்பு எல்லாமே போட்டாச்சு, கொதிக்க விட்டுக்கலாம். சால மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இறக்கிடலாம். சோறு கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அடுப்பு நல்லா கறி பிடிக்குங்க, எத்தனை தடவை ரிப்பேர் பார்த்தாலும் சரி கறி பிடிக்கும். நல்லா வெந்துருச்சு. சால மீனுக்கு வந்து சாதத்தோடு போட்டு விரை சாப்பிடலாம், ரசத்துக்கு வந்து தொட்டுக்கிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இறக்கிடலாம். மீன் குழம்பு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. கொதிக்கட்டும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு கூட்டி வச்சோன்னா கொஞ்சம் பச்சையாட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து பச்சை வாடை இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும். கொதிக்கட்டும், தாளசம் பண்ணிடலாங்க லாஸ்ட்டில். குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சாச்சு, சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சால மீன் அவியல் வச்சாச்சு, மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. இன்றைக்கி சாட்டர்டே, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இன்றைக்கி. இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் பாருங்கள், மறுநாள் தான் அப்லோட் ஆகும். இன்றைக்கி எடிட்டிங் பண்ணி எடுத்து போட்டோம்னா நேரம் ஆயிருங்க, அதனால் நாளைக்கு தான் வரும். டெய்லி ஒரு வீடியோ வரும் பாருங்க, எங்கள் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வரும், ஷார்ட்ஸ் வரும். பார்த்து லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் போகிறலாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து. தாளசம் பண்ணிடலாம். சாதம் வந்து வெந்துருச்சுங்க, நம்ம வடிச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. குழம்பு தளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். சாதம் வடிக்கிறவங்க அந்த மாதிரி கிளிப் வச்சு மாட்டுக்கோங்க, ஈஸியாக வடிச்சிடலாம். வடிக்க தெரியாதவங்கலாம் கடாயில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு தண்ணியை வடித்து விட்டுறணும். இப்போ தாளசத்துக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம், கடுகு ஆட் பண்ணிடலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடணும். சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். குழம்புக்கு வந்து வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்புல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், என்ன மனம், என்ன ருசி, சூப்பராக இருக்குங்கம்மா. சூப்பராகிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனுக்கு நம்மளுக்கு உருந்தே போகலை பாருங்கள், உருதாதுங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா. சிலவங்க வந்து லாஸ்ட்டில் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மீனை லைனாக வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுதாங்க. அது வந்து டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தழை கொஞ்சம் தூவிடலாம். இப்போ மீனை பொரிச்சிக்கலாங்க. சூப்பராகிட்டு வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கல எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள். மீன் ஒன்றுமே கரையில் பாருங்கள், அப்படியே முழுசாக கிடக்கும். இப்போ மீன் பொரித்து எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீன் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மசாலா உதிராமல் வர்றதுக்கு டிப்ஸுகள் போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கள் சேனலில். மீன் வெந்துருச்சுங்க, நம்ம ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஓரத்தில் வச்சுன்னா எண்ணெய் பூரா நல்லா வடிஞ்சிருங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வடிய வச்சதை நம்ம எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உறுதில்லை பாருங்கள். ரெண்டு மீனும் வெந்துருச்சு. இது ஓரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் குடிக்காது. தோசை தவாவில் பண்ணிங்கன்னா அங்கே எண்ணெயே வராதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான லஞ்சி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்க எல்லோரும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுட சுட சோறு, சால மீன் அவியல், வவ்வால் மீன் குழம்பு, வவ்வால் மீன் ஃப்ரை. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுட சுட சோறு வச்சுக்கலாம். சால மீன் அவியல், வவ்வால் மீன் ஃப்ரை, வவ்வால் மீன் குழம்பு. எனக்கு தலை தான் பிடிக்கும் மீன் குழம்புல. மீன் குழம்பு அவ்வளோ மீன் துண்டு எடுக்க மாட்டாங்க. மீன் குழம்புல தலையை தான் எடுத்து சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தலை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.